ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரைஸ் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம வந்து கீர் வந்து அரிசியில தான் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து சாதத்துல வந்து எப்படி வந்து கீர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அரிசியில வந்து கீர் பண்றப்ப வந்து நமக்கு ஒரு 45 நிமிஷமாச்சும் குறைஞ்சபட்சம் ஆகும். நம்ம இந்த சாதத்துல பண்றப்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அகலமான பேனா இருந்துச்சுன்னா சீக்கிரமே ரெடி ஆயிடும். இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு வடிச்ச சாதமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல குக்கர் சாதமா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேம்ல வச்சு பால் அரிசி எல்லாமே சுண்டி கெட்டி ஆகிற வரைக்கும் இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இடையில வந்து ஆடை படிகிறத மட்டும் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு சாதமும் பாலும் சேர்ந்து கலந்து நல்லா திக்கா வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துடும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம். இடையில வந்து இந்த ஆடை மட்டும் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ரைஸ் கீர் வந்து நார்த் இந்தியால வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட். எந்த பூஜையா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா இருக்கும். இது இல்லாம எந்த பூஜையும் ஃபங்க்ஷனுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி இருக்கும் அவங்களோட டிஷ்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு திக்காகட்டும். இப்ப ஒரு 2 நிமிஷத்திலேயே நல்லா இந்த அளவுக்கு திக்கா வந்துருச்சு. இப்ப அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக்கர் சாதமா இருந்தா மட்டும் இது மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிச்சிட வேணாம், குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப குழைய வேணாம். நம்ம மசிச்சு விடுறப்ப நல்லா இது மாதிரி திக்கா வந்துடும். திக்கானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால பால் எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்பூன்ல போட்டோம்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருக்கும். இந்த 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து நல்லா இனிப்பா இருக்கும். எங்களுக்கு வந்து நல்லா இனிப்பா பிடிக்கும். அதனால நான் இனிப்பு அதிகமா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுல வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னா இனிப்பு வந்து சரியா இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுமே இது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு நல்லா தண்ணியாக ஆரம்பிக்கும். அடுப்பு வந்து சிம்லே வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இது வந்து திரும்பவும் கொதிச்சு கொஞ்சம் திக்காகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்ப இது வந்து கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட வந்து திரும்பவும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஃபுல் கிரீம் மில்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கிடைக்காத பட்சத்துல பாக்கெட் பால் எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பசும்பால் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பால் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சிம்லே வச்சு கொதிக்க வைங்க. இப்ப பால் வந்து நல்லா 1 நிமிஷத்திலே இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா வந்து கரெக்டா இருக்கும். ஆறுனதும் நல்லா திக்காகும். அதனால இப்பவே நம்ம எடுத்துடலாம். அடுத்து அடுப்புல ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுமே கொஞ்சமா வந்து பாதாமும் முந்திரியும் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நெய் வந்து அதிகமா தேவையில்ல, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்தினா போதும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க வைக்கிறப்பே பாலும் அரிசியும் கொதிக்க வைக்கிறப்பே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட போட்டு கொதிக்க வைக்கலாம். அது வந்து நல்லா வெந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அது மாதிரியும் செய்யலாம். இது மாதிரி நெய்ல ஃப்ரை பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாதிரி செய்யறப்ப நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம செஞ்சு வச்ச கீர்ல வந்து ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்கா சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 2 விதத்துல வந்து எப்படி வேணாலும் சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த கீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோட திரும்பவும் சந்திக்கலாம். பை.